ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன், கடுகு போட்டுக்கிறேன். நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்துக்கு நான் ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தக்காளி நம்ம வெங்காயம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகமாக சேர்த்தாக்கா குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நான் தக்காளியை வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் அடுத்தது 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எனக்கு குழம்பு இப்போ கொஞ்சம் நிறைய வேண்டதுனால நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றாம கூட அப்படியே இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சப்போ மேலே கொஞ்சம் ஒரு 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நான் இறக்கிறேன். நம்ம தக்காளி தொக்கு இப்போ ரெடி. இதுக்கு நீங்கள் எப்படி சாப்பிட்லான்னா சுட சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். நாங்கள் நைட்டு சுட சுட இட்லியும் தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டு எங்களுடைய டின்னரை நாங்கள் முடித்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.